ஒன்றாம் எண்காரர்கள் பொதுவாகவே வந்து இன்னொரு ஒன்றாம் எண்காரர்களுடைய குணநலன்களுக்கு அடிமையாவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மள மாரியே பிரிஸ்கா இருக்காங்க, பிளான் பண்றாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராயிறாங்க. அனலிட்டிக்ஸ்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஒன்றாம் எண்காரர்கள். அப்ப அது வந்து அவங்க விரும்புவாங்க. ஆனா, அவர்கள் இன்னொரு ஒன்றாம் எண்காரர்களை ஃப்ரெண்டா வேணா ஏத்துக்கலாம். பெஸ்டியா வேணா எடுத்துக்கலாம். லைஃப் பார்ட்னரா எடுத்துக்க கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து திருமண பந்தத்தில் முடியிற வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டுருக்கும். திருமண பந்தமா ஆனதுக்கு அப்புறம் அது ஈகோ கிளாஷா மாறிடும். இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவே சம்டைம்ஸ் வந்து அவர்களுக்கு எதிர் துருவத்தில எடுப்பாங்க. ஆனா, அவங்களுமே வந்து வேற ஒரு லாஜிக்கலா, வேற ஒரு அனலிட்டிக்ஸ்ல எடுப்பாங்க. அது இவர் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது கிளாஷ் ஆகும். பயங்கர 2 பேருமே வெளிப்படையா வார்த்தைகள் பிரயோகம் பண்ணி சண்டை போட்டுக்கிற தன்மையெல்லாம் வந்துரும். அப்ப யார் வந்து பெஸ்ட்டான ஒரு பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 7, 16, 25 தேதிகள்ல பிறந்தவர்கள் நல்ல ஒரு பேரா இருப்பாங்க. அதேபோல 2, 11, 20, 29 இந்த தேதிகள்ல பிறந்தவர்களும் நல்ல பேரா இருப்பாங்க. முக்கியமாக 4, 13, 22, 31 இந்த தேதியில பிறந்தவங்க பெஸ்ட்டான பேரா இருப்பாங்க.